ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 ரூபாய் உஜாலா வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் சொன்ன 5 குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இது போல் ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜாமான் விளக்குற லிக்விட் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 சொட்டு உஜாலா சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல திக்கான ஒரு லிக்விட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன வந்து க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற கிச்சனில் உள்ள சிங்கை தாங்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், என்னோடய சிங்க் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லிக்விடை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் வந்து தொட்டுட்டு எல்லா பக்கமும் இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். உப்பு கரை இருந்தாலும் ஈஸியாக வந்து போயிருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு சிங்கில் ரொம்ப அதிகமாக வந்து உப்பு கரை படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் கழுவிட்டேன் பாருங்கள். முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து சிங்கை வந்து ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து வினிகர் இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பேக்கிங் சோடா, ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல சோடா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஜாமான் விளக்குற லிக்விட் இருக்குது பாருங்கள், அதையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே நுரைச்சி நல்லா வரும் பொங்கி. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஒரு 4-5 சொட்டு உஜாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்தா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் அதில் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் இது போல் வாட்டர் பாட்டிலில் வந்து மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் வந்து நான் அதை ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாப் போடுறதுக்கு இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து எப்போவுமே பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து அந்த லிக்விட் வந்து சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம எப்போவுமே மாப் போடுற மாதிரி போட்டோம்னா வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இதில் சொட்டு நீளம் கலந்துருக்கிறதுனால தரை வந்து எதுவும் கரைப்படியுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஊற்ற போகிறதில்ல, நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம துடைக்கிறோம். அதனால் ஒன்றுமே வந்து ஒரு கரையுமே படாது. நான் இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தொடச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் லைவாகவே, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி முடிச்சிட்டேன். தொடச்சி முடிச்சோன்னே இப்படி தான் இருக்கும். ரொம்பவே பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த அழுக்கு வந்து போயிருக்குமா அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியை காட்டுறேன். எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ளோர் கிளீனர் இல்லாத நேரத்தில் ஏதாவது அவசரத்துக்கு வந்து வீடு துடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள். ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜாமான் வளர்க்குற லிக்விட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 சொட்டு அளவுக்கு உஜாலா சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நல்லா வெதுப்பான தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டீ காஃபி கப் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற போட்டுடலாம். ஏன்னா அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள டீ காஃபி கரை வந்து அப்படியே வந்து இருக்கும். நம்ம என்ன தான் வந்து லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த கரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. அந்த கரையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. எந்த ஒரு கரையுமே அந்த கப்பில் வந்து இருக்காது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ கப்லாம் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து எந்த ஒரு கரையுமே இல்லாமல் பளிச்சுனே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன், ஒரு கரையுமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன். ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கப்பெல்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது பாத்ரூமில் இருக்கிற சிங்க் தாங்க. இப்போ பாருங்கள், என்னோடய சிங்க் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். அந்த மேலே உள்ள டைல்ஸ்லேயும் நிறைய வந்து உப்பு கரை இருக்குது. அப்புறம் அந்த பைப்லேயும் வந்து நல்லா உப்பு கரையாக இருக்குது. அப்புறம் அந்த சிங்க்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை தான் வந்து நம்ம இந்த லிக்விட் வச்சு ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் வந்து அந்த லிக்விட் வந்து இது போல் நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற விட்டால் போதும். ரொம்ப அதிக நேரம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சிங்க. இது போல் ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் லேசாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கலாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டுருக்கேங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் நல்லா ஈஸியாக வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கரையை எடுக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த லிக்யூடை வச்சு எல்லா சிங்கையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் டைல்ஸே வந்து உப்பு கரை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த உப்பு கரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துருங்க. அதே போல் சிங்கில் உள்ள பைப்பையும் வந்து நீங்கள் இந்த லிக்விட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். என்னோடய பைப்பு பாருங்கள் ரொம்ப முதல்ல வந்து உப்பு கரை படிஞ்சிருந்துச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்து அந்த பைப்பு வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எல்லா பக்கமும் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணும் போதே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சிங்க்குக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கில் பைப்பும் பாருங்கள் ரொம்ப உப்பு கரை படிஞ்சிருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கே வந்து புதுசு போல் ரொம்ப பளபளன்னு ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த லிக்விடை வச்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ உப்பு கரை படிஞ்ச அழுக்கு படிஞ்ச சிங்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது பாத்ரூம் டைல்ஸ் தாங்க. பாத்ரூம் டைல்ஸில் இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது போல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கழுவும் போது ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம நார்மலாக வந்து லிக்விட் போட்டு தேய்க்கிறதுக்கும் இந்த சொட்டு நீளம் கலந்து அதை வந்து போட்டு தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு போகுது பாருங்கள். இதில் வந்து சொட்டு நீளம் கலந்துருக்கிறதுனால டைல்ஸ்லலாம் வந்து கரை படியுமா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நம்ம எல்லா பொருட்களோடையும் சேர்த்து கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த கரையை வந்து இருக்காதுங்க. இது வந்து பாத்ரூம் டைல்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, மேலே உள்ள டைல்ஸுக்கு மட்டும் இல்லை, கீழே உள்ள டைல்ஸுக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தேய்ச்சி கழுவும் போது ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கும், உஜாலா வந்து சேர்க்கறதுனால எல்லா பொருட்களையும் வந்து கரைப்படியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து டைரெக்டாக வந்து சேர்க்கறதில்ல, அதாவது ஒரு பொருள் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் கூட எதுலேயுமே வந்து கரைப்படியாதுங்க. நீங்கள் தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த உஜாலா வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. அதே சமயம் ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.